தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே ரட்சிப்பு அல்லது தப்பிக்கொள்வதற்கு அநேக வழிகள் சொல்லப்படுவது உண்டு. நல்ல கிரியைகள், மத வழிபாடுகள், உண்மையான ஜீவியம், எல்லா மனுஷனும் ஏதாவது ஒரு வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு கேள்வி நம்மை இருதயத்திலே நேரடியாக தொடுகிறது. அந்த வழிகள் உண்மையிலேயே தேவனிடத்தில் போய் சேருகிறதா? பரிசுத்த வேதாகமம் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இங்கே 3 காரியங்கள் தெளிவாக இருக்கிறது. முதலாவது, அவரை விசுவாசிக்கிறவன். அவர் யார்? தேவனுடைய குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது காரியம், எல்லா மனுஷன் மேலும் ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன? நாம் எல்லோரும் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே நாம் குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறோம். 3வது காரியம், இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பது. ஒரே பேரான குமாரன், இந்த வார்த்தை மிகவும் முக்கியம் வாய்ந்தது. தேவன் ஒரு சாதாரணமான மனுஷனை அல்லது ஒரு தூதனை நமக்காக அனுப்பவில்லை. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். காரணம், நம்மளுடைய பாவத்தின் கிரயத்தை அவர்தான் கொடுக்க முடியும். அந்த தேவனுடைய குமாரன் நம்மளுடைய பாவ சுமையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக கொடுக்க வந்தார். மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார். 3ஆம் நாள் தேவனுடைய வல்லமையினாலே அவர் ஜீவனோடு எழும்பினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். தேவனிடத்தில் சேரும்படியான இந்த வழியை தேவன் தாமே திறந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனோடு ஒரு புதிய உறவிலே நீங்கள் இணையலாம். அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம்.